பாக்யாவின் ரெஸ்டாரண்ட்டை விலை பேசி முடிக்கணும்னு திட்டம் போட்டுட்ருக்கிறார் சுதாகர். அதே நேரத்தில் தன் மகனுக்கு அவன் விரும்பிய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கோபிக்கிட்ட வந்து சுதாகர் கேட்குறாங்க, உங்கள் பொண்ணை என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் உங்கள் பொண்ணை நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. கோபி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. கோபி இந்த பெரிய இடத்து சம்மந்தத்தை நினச்சி சந்தோஷமாக இருக்காங்க. இனியாவும் பாக்கியாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்களான்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க கோபி. இனியாவையும் பாக்கியாவையும் எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக கோபி நெஞ்சொலி வந்ததாக நடிச்சிட்ருக்குறான். இந்த விஷயத்த ஈஸ்வரி இனியாகிட்டையும் செலியன்கிட்டையும் சொல்கிறாங்க. 2 பேரும் அவங்க கோபியை பார்க்குறதுக்காக பதறி அடிச்சுட்டு வர்றாங்க. இப்போ ஈஸ்வரி இனியாக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரு அம்மா உயிரோடு இருக்கும்போது பையனுக்கு ஏதாவது ஆகிறதெல்லாம் பார்க்குறது எவ்வளோ கொடுமை தெரியுமான்னு இனியாக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. உன்னால தான் என் பையனுக்கு இப்படியெல்லாம் ஆச்சு, எப்பயுமே உன்னை பற்றி தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான்னு எமோஷ்னல் பிளாக்மெயில் செய்கிறாங்க ஈஸ்வரி. அவன் உயிரோடு இருக்கிறப்பயே உன் கல்யாணத்தை செஞ்சு பார்க்கணுன்னு தான் அவனுக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இனியாக்கிட்ட. இதனால் வருத்தமாக இருக்கிறாங்க இனியா. மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள பெண் பார்க்க வர சொல்லுங்கன்னு இனியா சொல்கிறாங்க. இதை கேட்டு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கோபி. அதை எடுத்து பெண் பார்க்கும் நிகழ்ச்சி பாக்கியாவின் வீட்டில் நடக்குது. அப்போது ஈஸ்வரி பாக்கியாவை எந்த பிரச்சனையும் நீ மட்டும் செய்யாமல் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பாக்கியா வீட்டிற்கு பெண் பார்க்கறதுக்காக எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. சுதாகர் மட்டும் வர்ற வழியில் வீட்டு வாசல்லையே பிஸ்னஸ் வேலையாக நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவரை யாராவது பிஸ்னஸ் வெற்றியையும் பற்றி அவரையும் அவரது பிஸ்னஸ் வெற்றியையும் பற்றி குடும்பத்தில் எல்லாரும் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது என்ட்ரி கொடுத்த சுதாகர் பாக்கியாவை பார்த்து ஷாக்காகிறாங்க. சுதாகர் வீட்டுக்கு வந்தோடனே மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசாமல் பாக்கியாவை பற்றி தான் விசாரிக்க ஆரம்பிச்சுட்ருக்கிறேன். இதை பார்த்து கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் ஷாக்காகுது. சுதாகர் தான் மாப்பிள்ளையின் அப்பான்னு தெரிந்ததும் பாக்கியா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தவிச்சுட்ருக்கான். இதை அடுத்து மாப்பிள்ளை குடும்பத்தில் தங்கள் பெருமையில எல்லாம் பேசிக்கொண்டு இருக்காங்க. மாப்பிள்ளை இனியாவிடம் தனியாக பேசணும்னு தவிச்சுட்ருக்காங்க. இதை பார்த்த செலியன் இனியாவோட மாப்பிள்ளை தனியாக பேசணும் போல் தெரியுது, அதனால் மாப்பிள்ளையை தனியாக போய் பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரூம்புக்குள்ளே மாப்பிள்ளை போய் இது இனியாட்ட தனியாக பேசலான்னு போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் ஜெனியிடம் மாப்பிள்ளையோட அம்மா வந்து வீட்டை பற்றி நாசுக்காக கேட்டுட்ருக்காங்க. மாப்பிள்ளை இனியா ரூம்புக்குள்ளே போனார். இந்த இனியா என்ன தான் சொல்கிறான்னு தெரியல அப்படின்னு ஈஸ்வரி புலம்பிகிட்டு இருக்காங்க. இனியா மாப்பிள்ளையை பார்த்து என்ன பேசுகிறதுன்னே தெரியாமல் பதட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் மாப்பிள்ளை சொல்கிறாங்க, உங்கள் பதட்டம் எல்லாம் போகட்டும், நாளைக்கு நம்ம காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்படியாக இந்த எபிசோட் முடிவடைகிறது.